ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளில் ஈரானானது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கு. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டோம். மேலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மற்றும் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய கேபிள்களை இன்னைக்கு கட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. மேலும் மற்ற பகுதிகளில் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை பற்றியும் இதுல விரிவா தொகுத்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நேற்று ஒரு இது பார்த்தோம் இல்லையா, கப்பலை வந்து அதாவது ஈரானுடைய கப்பல்களை வந்து அதாவது வணிக கப்பலை வந்து அமெரிக்காவானது கைப்பற்றிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானானது 2 கப்பல்களை வந்து கைப்பற்றிருக்காங்க. அதாவது எம்எஸ்சி பிரான்சிஸ்கோ அப்படிங்கிறதையும் மேலும் எப்பாமினோட்ஸ் அப்படிங்கிறதையும், இன்னொரு கப்பல் வந்து யூரோப்பியாஸ் அப்படிங்கிறத வந்து சுட்டு தாக்கியிருக்காங்க. அது வந்து தப்பித்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய துறைமுகத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. மீதி இந்த 2 கப்பல்கள் மட்டும் கைப்பற்றி அமெரிக்காவினுடைய சொந்தமான மற்றும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய வணிக ரீதியிலான இந்த கப்பல்களை ஈரானுடைய துறைமுகத்தில் கொண்டு வந்து அவங்க கைப்பற்றி அரசு பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் இந்த 2 கப்பல்களும் அனைத்து வணிக தொடர்புகளும் வந்து இஸ்ரேலுடன் தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய IRGC ராணுவமானது அறிவிச்சிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னா, துருக்கி மிக ஒரு ஃபாரின் மினிஸ்டரானது மிராத் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு வந்து ஈரானுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருக்கியை கார்னர் பண்ற மாதிரி ஒரு பேச்சு துணையை ஒன்று பேசியிருக்காரு ஒரு மீடியாவில். அதை மையமாக வைத்து இன்னைக்கு துருக்கிய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மிக கடுமையான எச்சரிக்கையும், அதாவது இஸ்ரேலுக்கு எப்போதுமே ஒரு எதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறி, அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம், வரணும்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கையும் அந்த துருக்கி ராணுவமானது இன்னைக்கு துருக்கி ஃபாரின் மினிஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு. அது இல்லாம நம்ம சீஸ்ஃபயர் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, லெபனான் மற்றும் காசா அப்படின்னு பகுதிகளில். ஆனா வந்து லெபனான்ல சீஸ்ஃபயர் மீறியும் இன்னைக்கு இஸ்ரேல் ஆனது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் வருது. அங்க உள்ள பொதுமக்கள் மேல கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு தான் வராங்க. அதுக்கு ஹிஸ்புல்லாவும் எதிர்வினையாற்றும் விதமாக ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் வராங்க. அதே மாதிரி அங்க பஃபர் ஜோன் அமைச்சு அங்க உள்ள பகுதிகளில் மக்களை உள்ள நுழைய விடாம இஸ்ரேல் வந்து மிக கடுமையான கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் வருது. அடுத்தபடி என்னன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மற்றும் அதாவது பாரசீக வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய கேபிள்கள், அதாவது அனைத்து இணையதள டிஜிட்டல் கேபிள்கள் மற்றும் அதை சார்ந்த அமேசான் மற்றும் அதாவது பயன்படுத்தக்கூடிய அது தொடர்பு நிலையக்கூடிய அனைத்து கேபிள்களையும், இணையதள சேவையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து கேபிள்களையும் நாங்கள் தகர்த்து எரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஈரான் அறிவித்துள்ளதாக தஸ்னீம் நியூஸ் ஊடகமானது அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எச்சரிக்கையா பாக்குறாங்க. அதாவது ஈரான் கூறியும் அந்த முற்றுகையை களையாம அமெரிக்காவானது தொடர்ந்து அந்த முற்றுகையை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடத்திட்டு தான் வராங்க. அப்படி இருந்தும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அதாவது அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறிய ஈரானுடைய கப்பல்கள் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த வழியாக கடந்து சென்று வந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய செனட் உறுப்பினரே ஒருத்தர் வந்து என்ன சொல்லு, அது வந்து பீஸ் மதி அப்படிங்கிறவரு இன்னைக்கு இந்த ஊடகத்திற்கு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பீஸ் மதி அப்படிங்கிறவரு இன்னொரு இதையும் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை வந்ததுக்கான காரணமே வந்து அமெரிக்கா தேவையில்லாத அர்த்தமற்ற போரை ஈரான் மேல தொடுத்ததுனாலதான். அது தொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் கொண்டு போய் அங்க வீண் விரையை செஞ்சு அமெரிக்காவினுடைய கப்பல் படையை நிறுத்தி அவங்களுக்கு அந்த அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை செலுத்தி அங்க பாதுகாப்புக்கு கடற்படைக்கு தேவை செலவுகள் அதிகரித்து இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்க சொல்லி அவங்ககிட்ட போராடுறாங்க. அதாவது திறந்து இருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ மூடி நிலையில அந்த திறக்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம அதிபர் வந்து போராடுறாரு. இதை பார்க்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு அவமானகரமான செயலாக இதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த செனட் உறுப்பினரே, அதாவது ராணுவ ஆய்வாளரே இன்னைக்கு வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈராக்ல வந்து உச்சபட்ச தாக்குதலை ஈரானும் ஈராக்ல உள்ள எதிர்ப்பு குழுக்களும் இணைந்து இன்னைக்கு வந்து குர்திஸ்தான் மற்றும் எர்பில் ஆகிய பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை இன்னைக்கு மேற்கொண்டிருக்காங்க. இது எங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்கா சார்ந்த ஏர்பஸ் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு கடுமையான தாக்குதல்களை ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இணைந்து செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவானது ஈராக்கிற்கு, அதாவது ஈராக்கிலிருந்து எடுத்து விநியோகம் செய்யப்பட்ட பெட்ரோல் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட 300
சாரி கிட்டத்தட்ட $500 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டனில் இன்றைக்கு தெரிவிச்சிருக்காங்க, பத்திரிகையானது இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஈராக்கிற்கு சேர வேண்டிய இந்த தொகையை வந்து அமெரிக்காவானது இப்ப தர மறுக்கிறாங்க. எதனால அப்படின்னாக்கா, அதாவது அவங்க நாட்டுல உள்ள பெட்ரோலியத்தை, எண்ணெய் வளங்களை எடுத்து அவங்க நாட்டுல இருந்து இவங்க விநியோகம் பண்ணி அதற்கான லாபத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல்ல கூட அவங்க கொடுக்காம இன்னைக்கு மறுக்கிறாங்க. அது காரணம்னா அவங்க நாட்டுல வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாத இவங்க சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று அவங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாட்டுக்குள்ள வந்து ஆர்டர் போடுறாங்க. அப்ப இப்ப இடையில ஈரானுக்கு ஆதரவான நபர் வந்து அதிபரா வர சூழல் இருக்கு இல்லையா, இதை வந்து எதிர்க்கும் விதமாகவும் அங்க அவங்க சொல்ற விஷயங்களை அவங்க கேட்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், மேலும் இந்த எதிர்ப்பு குழுக்களை அவங்க கட்டுப்படுத்தல, எதிர்ப்பு குழுக்களை அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த கருவூலத்துக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை வந்து இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலும் இந்த வணிகம் சார்ந்த டாலர் சார்ந்த வணிகங்கள் எல்லாத்தையுமே வந்து தடை செஞ்சிருக்காங்க. மற்றும் அது இல்லாம அமெரிக்காவினுடைய கருவூலம் இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, ஈரானுடைய ஆயுத ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஏவுகணை தொழில் நிறுவனம் மற்றும் ட்ரோன் தொழில் நிறுவனம், அதாவது ஆயுத தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே, இதை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முதற்கட்ட பொருளாதார தடையை வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து துருக்கிய நிறுவனமும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த ஏற்கனவே பொருளாதார தடைன்னு போட்டு அந்த நாடை வந்து சதிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் அதுல இருந்து மீண்டு இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய அதீத வளர்ச்சி அடைஞ்சு அவங்கள்ட்ட போர் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. இப்போ இந்த பொருளாதார தடையும் அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்கள ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்பா இருக்கும். அந்த பொருளாதார தடையெல்லாம் வந்து அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. தோஷிபா அப்படிங்கிற ஒரு எண்ணெய் குழாயானது உக்ரைன்ல இருந்து ஹங்கேரிக்கு எண்ணெய் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணிருந்தாங்க, உக்ரைன் வந்து தகர்த்து எரிஞ்சிருந்தாங்க இந்த போர்ல. காரணம் என்ன அப்படின்னாக்கா, உக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவிற்கும் ஆதரவாகவும் முன்னால் இருந்த அதிபர் விக்டர் ஓரிபன் வந்து நிறைய செயல்பட்டதாகவும், அதாவது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாம ரஷ்யாவிற்கு அவர் நேரடி சப்போர்ட்ல இருந்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தால அந்த குழாயை தோஷிபா அப்படிங்கிற ஒரு எண்ணெய் குழாயை வந்து உக்ரைனே வெடிவித்து தகர்த்து எரிஞ்சிட்டாங்க. அது இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே சரி பண்ணி திரும்பவும் அந்த எண்ணெய் விநியோகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஹங்கேரிக்கு. காரணம் என்னன்னா, இப்போ புதுசா தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிபர் வந்து பீட்டர் மாகேர், அவர் வந்து ரஷ்யாவிற்கு எதிரான மனநிலையாகவும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் உக்ரைனுக்கு நட்பு பாராட்டும் ரீதியாகவும் உள்ள ஒரே காரணத்தால இப்ப அவங்களே வந்து அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா கசகஸ்தான் மற்றும் கசகஸ்தான்ல இருந்து ரஷ்யா ஜெர்மனிக்கு போகக்கூடிய எண்ணெய் விநியோகத்தை ரஷ்யா வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதை வந்து நாங்க தகர்த்து எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, இப்ப திரும்பவும் அந்த விக்டர் ஓரிபன் ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன்ல நிதி மற்றும் பல எய்ட் பொருட்கள் உக்ரைனுக்கு வழங்குறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா ஹங்கேரியனுடைய முன்னாள் பிரதமர் வந்து விக்டர் ஓரிபன் தடுத்துருவாங்க. அதை வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த ஹங்கேரியனுடைய புது அதிபர் வந்து அதை ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அதனால இப்ப $90 பில்லியன் என்ன பண்ணிருக்காங்க, நிதி வந்து உக்ரைனுக்கு போகக்கூடிய கையெழுத்தாயிடுச்சு. அதனால வந்து அவர் மேலும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் எல்லாத்தையும் வந்து திரும்பவும் அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான அனைத்து போர்த்தளவாட கருவிகளையும் இனிமே வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அல்லது அமெரிக்காவிடமிருந்தும் பணம் கொடுத்து வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தால ஐரோப்பிய யூனியனை மிக கடுமையான முறையில ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் எச்சரித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கசகஸ்தான்ல இருந்து ஜெர்மனிக்கு போகக்கூடிய இந்த குழாயையும் தகர்த்து எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அது அடுத்தபடியா என்னன்னா, அதாவது சோமாலியா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதாவது பாபல் மந்தம் செங்கடல் பகுதியை வந்து ஏமன் ஹவுதிஸ் தான் அதாவது அதை வந்து மூடுவாங்க, அதை வந்து ஆக்கிரமிப்பாங்க, அதாவது அதை வந்து தடை செய்வாங்க, அதுல போகக்கூடிய கப்பல்களை வந்து இழுத்து மூடுவாங்க. இப்ப எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு சோமாலியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த செங்கடல் பகுதியை இழுத்து மூடும் பணியை நாங்க வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா, சோமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடா வந்து இஸ்ரேல் வந்து அந்த சோமாலியாங்கிற நாட்டையே ரெண்டா பிரிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் முன்னெடுத்து இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய ராணுவ பேஸ்களை அங்க போய் அமைச்சிருக்காங்க. அந்த சோமாலியா நாட்டில் கொண்டு போய் ஒரு தனி குரூப்பை உருவாக்கி அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த சோமாலியாங்கிற நாட்டை வந்து ரெண்டா பிரிச்சு அந்த சோமாலி லேண்ட் அப்படிங்கறத அங்கீகரிச்சு அங்க வந்து ராணுவ பேஸ்லாம் அமைச்சிருக்காங்க இல்லையா. ஒரு நாட்டை வந்து இது வந்து குழப்பத்தில் ஆக்கக்கூடிய ஒரு செயலாகவும், மேலும் அந்த சோமாலியாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து பிரிக்கக்கூடிய செயலாகவும், அங்கேயே வந்து உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் கருதி இஸ்ரேலுக்கு எதிராக இந்த செங்கடல் முற்றுகையை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோமாலியாவுடைய கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இனிமே வந்து அந்த சோமாலியால இஸ்ரேல் ராணுவ பேஸ்கள் அமைக்கக்கூடாது, இதை வெளியாக்கணும், இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எச்சரிக்கையாக இந்த செய்தியை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. மேலும் வந்து அதாவது யூஎஸ்ஏல அமெரிக்காவில் இன்னைக்கு ட்ரம்பினுடைய செல்வாக்கு மிக கடுமையாக குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அவரு நிறைய வாக்கு வித்தியாசத்துல அதிபராக ஆனார் இல்லையா. அடுத்தது அங்க நவம்பர் மாதம் உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனும் அங்க அமெரிக்காவில் வருது. அதுக்கு முன்னாடியே ஒரு கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30% கீழே அவருடைய செல்வாக்கு இருக்கு. 30% கூட இல்லை, 30% கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அதாவது
அவருடைய கோமாளித்தனமான அரசியலும் மற்றும் இந்த அவருடைய ஒரு அதிபர் மெச்சூரிட்டியோ இல்லாத ஒரு முன்னுக்கு பின் ஒரு நாள் போற ட்வீட்டை மறுநாள் இன்னைக்கு சொல்ற ட்வீட்டை நாளைக்கு அதை அப்படி மாத்தி சொல்றது, நாளைக்கு ஒன்று சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு, மதியானம் ஒன்று சொல்றாரு, காலையில் ஒன்று சொல்றாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசினுடைய அதிபராக இருந்துகிட்டு இப்படி பொய்மலை பொய்யா போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த மக்களுக்கே வந்து வெறுப்பு மற்றும் இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் மற்றும் இந்த தேவையில்லாத போர் சூழல், அந்த பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய செயல்கள் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மக்களே வந்து அவருக்கு எதிராக மனநிலையில இருக்காங்க. மேலும் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களும் தளபதிகளும் ஒரு முக்கியமான ஜான் பெர் அப்படிங்கிற ஒரு தளபதி வந்து இன்னைக்கு பதவி விலகி இருக்காரு. இவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம, அதிபருடைய செயல்பாடுகள், டொனால்ட் ட்ரம்புடைய செயல்பாடுகள் பிடிக்காம அவர் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ராணுவ வீரர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தளபதியா இருந்திருக்காரு. அவரே வந்து இவரோட செயல்பாடு பிடிக்காம இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த அளவுக்கு தான் ஒரு அதிபருடைய, ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா வந்து ஈரான் மிக தெளிவாக இன்னைக்கு கூறிட்டாங்க. அதாவது இவரு என்ன சொல்றாரு, இப்ப 2 நாள் போர் நிறுத்தத்தை நான் அதிகரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து ஈரான் வந்து ஈரானுடைய அதிபர் பெஷக்ஷியானும் மற்றும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலீஃபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, பேச்சுவார்த்தை வந்து மியூச்சுவலா இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அது இல்லாம எங்களை அழுத்தம் தெரிவிச்சு நீங்க வெள்ளிக்கிழமை வந்து உட்கார்ந்து தான் ஆகணும், அது கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் தெரிவிச்சு எங்களை வந்து ஒரு பிரஷர் பண்ற அளவுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா இதுல நாங்க கலந்துக்க மாட்டோம். நாங்க வந்து உங்கள்கிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிச்சு கொடுங்க, நாங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து 2 வார காலத்துக்கு தான் போட்டிருந்தோம். அதை வந்து அதுதான் நாங்க வந்து உங்கள்கிட்ட போட்ட ஒப்பந்தம். அது இந்த ஒரு நாள் முடியக்கூடிய தகவல் இருக்கு, அது முடிஞ்சு விட்டது. இதுக்கப்புறம் நாங்க வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நாங்களும் கேட்கல, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்க திரும்பவும் போர் ஈடுபடுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து 2 கப்பலை ஈரானுடைய கப்பலை தடை பிடிச்சாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல நின்று இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்களை இன்னைக்கு சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் தப்பிச்சு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துறைமுகம் போயிருக்கு. மேலும் அவங்க இன்னொரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மேலும் இனிமே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் எச்சரிக்கையுடன் எங்களோட ஒருங்கிணைப்பு செஞ்சா மட்டும்தான் இதை கடந்து போக முடியும், இல்லாவிட்டால் அவர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் செய்து அவர்களை கைப்பற்றக்கூடிய வேலைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கையும் இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த செய்திகள் அனைத்தும் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.